இத பேண்ட் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். அது சளி மாதிரி ஒழுகுது. என்ன மாதிரினா? சளி மாதிரி ஒழுகுது. என்னதுனா? பேண்ட் தான். What is the first thing that comes to your mind when I say marriage? கலவையில். Hi ma'am, உங்க நேம்? நிவேதா. உங்க நேம்? பவனி. மரியா. அர்ச்சனா. அனுஸ்ரீ. பிரமோத் குமார். சொக்கலிங்கம். இட்ஸ் a simple question. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பசங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ் கேர்ள்ஸ் ஆர் மல்லு கேர்ள்ஸ்னு கேட்டா they prefer மல்லு கேர்ள்ஸ். அது ரீசன் என்ன நீங்க நினைக்கிறீங்க? It's because we are loyal. Mostly attractive features. கேரளா பொண்ணுங்களும் சாரியில வியர் பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய அந்த காஸ்டியூம் அவங்களுடைய சாரி இப்போ கூட சாய்ப்புலி ஒரு படத்துல வந்தாங்களா அதெல்லாம். You guys are loyal. What about Tamil girls? They are cheating like that, ah? It's not like that, but we'll support our team, right? ஓ நீ அப்படி வரியா? அப்ப தமிழ் கேர்ள்ஸ் அட்ராக்டிவா? இல்ல தமிழ் girls எல்லாம் யாராலயும் அடிச்சுக்க முடியாது. நாங்களா ராணுவ பட. What is the reason behind that cute? Kerala girls are having timeless beauty. Maybe அவங்க கணக்கு கியூட்டா தெரியலாம். எங்க கணக்கு நீங்க தான் கியூட்டா தெரியுறீங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நீங்க வந்து ஒரு நாள் நான் மல்லுவா இருக்கணும்னு நினைச்சா இருப்பீங்களா? ஏன் இப்ப மட்டும் ஏன் சும்மா என்ன சும்மா தான். ஏன் பாய்ஸ் அவங்கள ப்ரிஃபர் பண்றாங்க? ஐயோ தமிழ் பொண்ணுங்களே அடிச்சுக்க முடியாது. அவங்க சாரி அவங்க வியர் பண்றதும் அவங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. இந்த கடைசியில சொன்னது என்ன ஆறுதல் பரிசா? கடைசி they are beautiful. ஏன் வாட் அபௌட் தமிழ் கேர்ள்ஸ் பியூட்டிஃபுல்லா இல்லையா? இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. I don't know. என்ன பொறுத்து சேஃபா சொல்லிட்டீங்களா? சேஃபா இல்ல. மோஸ்ட் ஆஃப் த கைஸ் நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணது வை மல்லு. Actually I am half Mallu, so நிறைய பேர் அது வச்சு okay you're half Mallu then you are capable. ஏன்னா most of the Malayali girls வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அது நேச்சுரல். சரி நீங்க ஹாஃப் மல்லு சைடுல இருந்து சொல்லிட்டீங்க. தமிழ் பொண்ணுங்க சைடுல இருந்து நீங்க சொல்லணும்னா வாட் யூ திங்க் அபௌட் தட்? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கேர்ள் வந்து அந்த மல்லுவா தமிழியானா அதெல்லாம் வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ண கூடாது. அது கரெக்ட். ஏன் அப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு ஏன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு லுக் இம்பார்ட்டன்ட், கேரக்டர் இம்பார்ட்டன்ட் இல்ல. அப்ப அவங்களுக்குலாம் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுங்க? மெசேஜ்னா கேரக்டர் தான் லாஸ்ட் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணும். சோ லுக் வராது. ஏஜ் ஆயிடுச்சுன்னா தட் லுக் வில் கோ. சொன்னியல சாரு. எங்க இருந்து வரீங்க? நான் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில இருந்து வரேன். சரி உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தை சொன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லணும். சரிங்களா? சொல்றேன். What is the first thing that comes to your mind when I say marriage? ஏய் இவ்ளோ ப்ளஷ் ஆவறீங்களா? அத பத்தி நிறைய இது இருக்கா? Actually no marriage. நோ மேரேஜா? ஏன்? தெரியலையே ஆனா no marriage. ஏன் அது கேட்டோனே உங்களுக்கு மைண்ட் வந்துருச்சா நோ மேரேஜ்ன்ட்டு? ஏன் அப்படி எதனா ஒரு ரீசன் இருக்கும்? அவங்க லவ் மேரேஜ்ன்றாங்க, நீங்க நோ மேரேஜ்ன்றீங்க. நான் எப்போ அதெல்லாம் சொல்லுவேன். Actually no marriage தான். ஆனா ரீசன் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல. அப்படிலாம் எதுவும் இல்லையே. ரீசனே இல்லையா? மேரேஜே பண்ணிக்க மாட்டீங்க, இப்படியே சிஸ்டர்ஸா இப்படியே போயிட்டு வந்துட்டு அந்த ஷாப்பிங் பண்ணிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு. நாட் விண்டோ ஷாப்பிங், சும்மா கூட ஷாப்பிங் பண்ணுவோம். மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு போறான்னு அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு அப்ப மேரேஜ் பண்ணலன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியாது இல்லையா? அது அப்பதான் ஃபுல்ஃபில். மேரேஜ்ன்றது ஒரு ஃபுல்ஃபில். நிறைய பேர் தனியாவே இருக்காங்களே. இன்னும் தனியா வேறனா அவன் விருப்பம், அது இருந்துட்டு சாகட்டும் அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க மேரேஜ் பண்ணாதான் வாழ்க்கை. அதானே நம்ம அதானே எல்லாம். அது அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு. ஆமா ரைட். அப்ப நீங்க அறிஞர் அண்ணா சொல்லிக்கிறாரு, மேரிட் பர்சன் இஸ் கம்ப்ளீட் மேன். சொல்ல முடியாது. என்ன பிராக்டிகல் ஏதோ அதான் சொல்லணும். ஓகேவா? அப்ப ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் அவ்வளோக்கா பண்ண மாட்டேன்றீங்க? பண்ணணும். அதாவது என்ன மல்டி மில்லியனரே ஷாப்பிங் பண்ணா கூட சரி, அவங்க லைக் பண்றது அங்க வாங்கி கொடுக்கலனாக்கா வீட்டுக்கு போனா போச்சுதான். ஆமா இதான் யதார்த்தம். காம்ப்ளிகேட்டட். ஏன் எதாச்சும் காம்ப்ளிகேட்டட்? மேரேஜ் அது ஒரு பெரிய கமிட்மெண்ட். அஃப்கோர்ஸ் அந்த கமிட்மெண்ட் எடுக்கணும்னா யூ ஷுட் பி மென்டலி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்ட். அதுக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு. ஸோ பார்ட்னர் ஓகே சாரி ஃபார் தட். ஸோ பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் டேக்கிள் பண்ணி அகைன் இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே போகணுன்னா அவங்கள மேனேஜ் அது பெரிய ஒரு டாஸ்கா இருக்கும். ஸோ மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆனால் தான் மேரேஜ் கமிட்மெண்ட்குள்ளே போகணும் என்னை பொறுத்தவரை. நோட் பண்ணிக்கோங்க guys, this is the best message you have ever said. Thank you. Yeah, thank you.